அதான்டா மாப்பிள, இந்த கப்பலில் வேலை பார்த்தாங்களே தீ எரிஞ்சில இந்தியா கேரளா கோஸ்ட் கார்டு அந்த நியர்பை தான் தீ எரிஞ்சது, ஃபயர் பிடிச்சது. பிளாஸ்ட்டு கண்டெய்னர்லாம் பிளாஸ்ட்டு. அகாமடேஷன் இங்கே பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கான ஒரு தெரில. அகாமடேஷன்லாம் பார்த்தா இப்போ ஃபுல்லாக அங்கனே தீ. அகாமடேஷனுக்கு பல்கெட் ஃபுல்லாக கருப்பு கலரு. இது வந்து ஸ்டார் போர்ட் சைடு இங்கிட்டிருந்து பார்க்குறது. இங்கிட்டிருந்து பார்த்தா வச்சுக்கடா மாப்பிள, தெரியுதா ஒரு லைவ் போட் இருக்குது மேலே, அதுக்கு மேலே லைஃப் ராஃப்ட் இருக்குது. அப்புறம் அங்கே தெரியுதா அங்கே வந்து பைலட் லேட்ரு வந்து தொங்கிட்டு இருக்கு. ஆனால் அது லோவர் பண்ணல. ஆனால் இங்கே பாரு ஆஃப்டில் எங்கண்ணா ஆஃப்டில் அங்கே தெரியுதா ஒரு குழி லேடரு தெரியுதா, அவனுக்குள்ளே ஒரு சேப் கலரில் தெரியுதா, அது பக்கத்தில் குழி லேடரு. அது மூலியமாக தான் ரெஸ்கியூ ஆகிடுச்சு, இறங்கி போனாங்களா. இது ஸ்டார் போர்ட் சைடு என்ன பார்க்கல, அது தெரியாதுல்ல நமக்கு சரியா. ஆனால் தீ எரிஞ்சு பிளாஸ்ட் ஆகிடுச்சு. கப்பல் ஃபுல்லாக கண்ட்ரோல்லே இல்லை. எல்லாம் மொத்தம் அந்த கப்பலில் 22 பேர் ஆமாப்பில். எந்த நாட்டு குருன்னு தெரில. அநேகமாக பிலிப்பினோஸாக தான் இருக்கும். சிங்கப்பூர் ரெஜிஸ்டர்டா மோஸ்ட் ஆஃப் இந்த கம்பெனியில் அவங்க தான் இருக்காங்க. என்ன பிலிப்பினோ ரெஜிஸ்டர்டு வெசலு பிலிப்பினோ ஆட்கள் மொத்தம் 22 பேர். 22 பேரில் 18 பேர்த்த ரெஸ்கியூ பண்ணியாச்சு இந்தியன் நேவி. என்ன 4 பேர் மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க. 4 பேர் என்ன மிஸ்ஸிங்கு தண்ணியில் குதிச்சிட்டாங்களா இல்லை ஆனால் ஃபயர் ஆனிச்சில் அது கீழே காண எது வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, யாருக்கு என்ன கதை தெரியும். தண்ணியில் குதிச்சு எங்கிட்ட தப்பிச்சிருந்தா நல்லது. ஆனால் 18 பேர் கன்ஃபார்ம் ரெஸ்கியூட் ஆகாமப்பில். கஷ்டமாக இருக்காமாப்பில். இது மாதிரிலாம் கப்பலில் நேற்று வந்து எங்கள் கப்பல் பெர்த்திங் ஆகிட்டு இருந்துச்சு. கேப்டன் அங்கேருந்து வரும்போதே பார்த்துட்டு என்னடா வாய்க்கு டாக்கிலே புலம்புறாரு. அவரே ஓப்பனாக அப்படியே சொல்கிறாரு, சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹிந்தியில் சொல்லிகிட்டு இருக்காரு. நாங்களாம் கேட்டுட்டு சிரித்தோம். சார் பரவாயில்ல, ஆள் கேப்டன் ஓப்பன் மைண்டடாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. கப்பலில் யாருமே இல்லடாமாப்பில், எல்லாம் சோர் கைஸ். அங்கே தெரியுதா பின்னாடி உக்காந்துருக்காங்க. டிஸ்சார்ஜ் பின்னாடி நடந்துட்டுருக்கல, அதனால வந்திருக்காங்க. தெரியல என்ன கதைன்னு. இப்போ கூட கப்பல் ரெஸ்பெக்ட் தருது. இந்த கப்பல் கண்ட்ரி ஃபிளாக் ஏற்றிட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்குது. தெரில என்ன. நான்லாம் என்ன தெரியுமா நினச்சேன், கண்டெய்னரில் வச்சுக்கு டேங்கரு. நான் வேலை பார்க்க இப்போ டேங்கரில் தான் அதிகம் டேஞ்சரு, அதனால் ஏதாவது கஷ்டம் அப்படி இப்படின்னு நினச்சேன். அவன் உயிருக்கு ஆபத்துன்னு. அதை விட பெரிய டேஞ்சர் கண்டெய்னர் தான் நினைக்கிறேன்டா பிள்ளை. இங்கேயே அது கெமிக்கலு எல்லாம் ஆயிலு எல்லாம் டேஞ்சரஸ் கார்கோ லோட் ஆகுது. அங்கே கண்டெய்னரில் ரொம்ப லோட் ஆகுதுல்ல. அது கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. எல்லா பேரும் சொல்கிறாங்க கண்டெய்னர், சில இதெல்லாம் சொல்லுவாங்க சேஃப்னு. கண்டெய்னர்லேருந்து எங்கிட்ட என்ன வெடிக்கும் யாருக்கு தெரியும். எவனாச்சும் என்ன வெடிக்கும் தலையில் எங்கிட்ட விழுகுன்னு எவனுக்கு தெரியும். கண்டெய்னர்லேயே டேங்கர்லேயே இருந்துடலாம். சரி மாப்பிள்ளை, இதுதான் நிலமை. பாய் போயிட்டுண்டா மாப்பிள்ளை, பாய்.